ஜனவரி 1 இது செலிப்ரேஷன் இல்ல, டிக்ளரேஷன். மகாராஷ்டிரா மாநிலம் பீமா நதிக்கரையில எங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொன்ன ஒரு அதிகாரத்துக்கு எதிரா நாங்களும் இந்த ஹிஸ்டரிய மாத்தி எழுதுவோம்னு நச்சுன்னு ரிப்ளை கொடுத்த நாள் தான் இன்னைக்கு. நம்பர்ஸ்ல அவங்க பெருசா இருந்தாலும் பயத்துல நாங்க ஜீரோ. வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க கிட்ட இருக்குன்னு 28,000 பேஷ்வா படைய வெறும் 800 சோல்ஜர்ஸ் கொண்ட மகர்பட ஜெயிச்ச ஹிஸ்டரி தான் பீமா கோரேகான். இந்த விக்டோரி ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது டாமினேஷனுக்கு கொடுத்த டைரக்ட் ரிப்ளை. நீ தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, நடந்தா தீட்டு, நீ தலை நிமிர்ந்து நடக்க ரைட்டே இல்லைன்னு சொன்ன இந்த சொசைட்டிக்கு ரைட்னா என்னன்னு இப்ப பாருன்னு காமிச்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு வேர்டு தெரு தெருவா உலகம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவிச்சு. சாஃப்டா இல்ல ஷார்ப்பா, ஸ்வீட்டா இல்ல ஸ்ட்ரெயிட்டா, அதுதான் ஜெய்பீம். ஜெய்பீம்னா சவுண்ட் இல்ல, அது ஸ்டேட்மெண்ட். ஜெய்பீம்னா ஒரு நாள் வாய்ஸ் இல்ல, ஒரு தலைமுறையோட டைரக்ஷன். ஜெய்பீம்னா சிம்பத்தி இல்ல, ஈக்குவாலிட்டி. ஜெய்பீம்னா ஸ்லோகன் இல்ல, சிஸ்டம்க்கு சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தவர் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இந்த வேர்டை உருவாக்குனவர் தோழர் பாபு ஹர்தாஸ். ஆமாங்க, முதல்ல ஜெய்பீம்ங்கிற வார்த்தை சொன்னது யாருன்னா அம்பேத்கர் ரைட்டான தோழர் பாபு ஹர்தாஸ். வரலாற்றுல ரொம்ப முக்கியமான வெற்றினா பீம் கோரேகானோட வெற்றி தான்.